இன்றைக்கி வாழைக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதனுடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா நைஸாக மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு நான் 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ப்ரெட்டோடைய தூள் நான் வச்சுருக்கேன், ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கையில் நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, வடை ஷேப்னா வடை ஷேப்பு, இல்லை கட்லட் ஷேப்னா கட்லட், நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஷேப் வேணும், நான் இந்த ஷேப்பை நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ப்ரெட் தூளில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். நல்லா பரட்டியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் அடுத்ததையும் இதே மாடலில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ செஞ்சு வச்சாச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுது. ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு கட்லட்டாக போட்டு பொரிச்சிக்கலாம். நான் ஒரு 4 கட்லட் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது வாழைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான வெஜ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு.